வணக்கம் மாப்பிள்ள தேனியிலேருந்து வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். நான் வந்து எப்படி புதுசாக வந்து ஃபுட்பால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி கொனாமி ஐடி வந்து ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ வந்து நான் லாங்குவேஜ் இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எந்த கண்ட்ரி இல்லை ரீஜன் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. நம்ம வந்து இந்தியா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கண்ட்ரி செலக்ட் பண்ணுற பொறுத்து வந்து சர்வரும் மாறும். அதாவது ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஒரு சர்வர் இருக்கும். சர்வர் என்ன சென்ஸ் எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஒரு புது அப்டேட் விடுறாங்கன்னா வந்து ஒரு சர்வருக்கு வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாப்பனீஸ் சர்வர் அந்த மாதிரினா வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஜாப்பனீஸ் பிளேயர்ஸ் கொடுப்பாங்க, இல்லை காயின்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து ரிவார்ட்ஸ் கொஞ்சம் மாற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு எந்த சர்வர் பிடிக்கோ அதை செலக்ட் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அக்செப்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து வேர் யூ ஃபெமிலியர் வித் அன் ஃபுட்பால் மொபைல் பிஃபோர் டுடே அப்படின்னு கேட்குது. அப்படின்னா வந்து நீங்கள் முன்னாடி ஏற்கனவே ஃபெமிலியராக இருக்கீங்களா, ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு கேட்குது. இதில் வந்து நான் என்ன கொடுக்கலாம், வந்து மை ஃப்ரெண்ட் பிளேட் இட் பிஃபோர் கொடுக்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சரி எதுக்குடா சொல்லிட்டு ஐ வாஸ் ஃபெமிலியர் வித் இட் அண்ட் பிளேட் இட் பிஃபோர்னே கொடுக்கலான்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹேவ் யூ பிளேட் எனி ஃபுட்பால் கேம்ஸ் அதர் தேன் ஃபுட்பால்னு கேட்குது. இப்போ நீங்கள் ஏதாவது வேறு ஃபுட்பால் கேம் விளாண்டுருக்கீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லை நோ கொடுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் யூசர் நேம். இதுதான் வந்து யூசர் நேம் உங்களுக்கு ஃபஸ்ட் கொடுத்துருவாங்க. இந்த யூசர் நேம் தான் நான் ப்ரோ வேறு மாற்ற முடியாதுன்னு கேட்டிங்கன்னா வந்து மாற்றிக்கலாம். உள்ளே போய் நம்ம வந்து கேமுக்குள்ளே போய் ஈஸியாக போய் யூசர் நேம் மாற்றிக்கலாம். அதனால் ஒரு பிரச்சனையே வராது. இப்போதைக்கு வந்து நம்ம கன்னியூ கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் டவுன்லோட் லேட்டஸ்ட் டேட்டா கேட்குது, நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், அனிமேஷன் புதுசாக வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க கொனாமி வந்து. இப்போ நிறைய பேர் கேட்பீங்க கொனாமின்னு என்ன ப்ரோ, கொனாமி சொல்லிட்டே இருக்கீங்க, கொனாமி யார் ப்ரோ கேட்டிங்கன்னா வந்து இந்த கேம் டெவலப் பண்ணதே வந்து கொனாமி தான். அதனால தான் வந்து கொனாமின்னு வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து முன்னாடிலாம் வந்து நான் ஃபஸ்ட் நான் வந்து டவுன்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி அனிமேஷன் எதுவுமே கிடையாது. சும்மா உள்ளே போயிட்டு இந்த யூசர் நேம் என்டர் பண்ணதுக்கப்புறம் மேனுவலாக வந்து அப்படியே கேமுக்குள்ளே போயிடுவோம். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அனிமேஷன் சீரியஸ்லி சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அனிமேஷன் கேமில் வந்து. மக்களே நீங்கள் சொல்லுங்கள், எப்படி அனிமேஷன் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, தரமாக இருக்கா, இல்லை நல்லாவே இல்லையா அப்படின்னு வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி தான் கேம் பிளே இருக்குமா ப்ரோ கேட்டிங்கன்னா 70% ஆஃப் அந்த ட்ரெய்லர் காமிச்சது ஃபுல்லாக வந்து கேம்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. இன்னொரு விஷயம், இந்த கேம் வந்து நிறைய பேரால் ஏன் டவுன்லோட் பண்ண போச்சுன்னா கேம் பிளேயர் தான் மோஸ்ட்லி. அதே மாதிரி சைஸும் பெரிய சைஸ் 2 GB கேம். நியர்லி இந்த கேம் டவுன்லோட் பண்ணணுன்னா வந்து உங்களுக்கு மினிமம் ரேமே வந்து 3 GB இல்லைனா 4 GB மொபைல் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து டவுன்லோட் பண்ணி ஸ்மூத்தாக விளையாடவே முடியும். அது 3 GBனா வந்து நீங்கள் வந்து ரொம்ப லோ செட்டிங்ஸ்லாம் வச்சு விளையாடுற மாதிரி இருக்கும். இப்போ அதே வந்து நீங்கள் மினிமம் வந்து 6 GB இருந்தால் சூப்பராக விளையாடலாம் ப்ரோ இந்த கேம் பொறுத்த வரைக்கும். சரி வாங்க நம்ம உள்ளே போகலாம் இப்போ கேமுக்குள்ளே. அவ்வளோதான், கேமில் போயாச்சு. வெல்கம் டு ஃபுட்பால்னு சொல்லிட்டு. அப்புறம் மெஸ்ஸி ஏன் காட்டிகிட்டே இருக்காங்க கேட்டிங்கன்னா வந்து மெஸ்ஸி தான் வந்து இந்த கேமோட பிராண்ட் அம்பாசிடர். அதனால தான் வந்து மெஸ்ஸியை வந்து ஃபுல்லாக வந்து பேஜாக போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய ஃப்ரீ கார்ட்ஸும் மெஸ்ஸிக்கு வரும். அதில் ஸ்டெப் 1 வந்து நம்ம வந்து எப்படி டீம் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு எதுவுமே நம்மளுக்கு ஒரு டீம் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு வேறு டீம் மாற்றினா சொல்லி டீம் மாற்றணுன்னா வந்து டீம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன டீம் வேணும் அது மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் செலக்ட் பண்ண மாதிரி பேர்சிலோனா, இல்லைனா வந்து உங்களுக்கு என்ன டீம் பிடிச்சிக்கோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டீம் இன்ஃபோன்னு சொல்லி இந்த மாதிரி 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்று வந்து எடிட் டீம் நேம், இன்னொன்று வந்து எடிட் டீம் ஷார்ட் ஹேண்ட். அதாவது என்னென்னா எடிட் டீம் நேம்னா வந்து நம்ம இந்த FC பேர்சிலோனா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது எடிட் டீம் நேம்னா உங்களுக்கு பிடிச்ச நேம் வச்சுக்கலாம். எடிட் டீம் ஷார்ட் ஹேண்ட்னா வந்து அந்த 3 லெட்டர் வேர்டு வந்து நம்ம மேட்ச் போகிறப்ப டிஸ்பிளே ஆகும். அதுக்கு தான் வந்து உங்களுக்கு பிடிச்ச அந்த 3 லெட்டர் வச்சுக்கலாம். அதை மேட்ச் டிஸ்பிளே ஆகணும் அந்த மாதிரி உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பேஸ் டீம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம கேமுக்குள்ளே போயாச்சு. அவ்வளோதான். லாகின் போர்டுன்னு சொல்லிட்டு 10,000 GB கொடுக்குறாங்க. இப்போ வந்து புதுசாக வந்து நிறைய காயின்ஸ் இருக்கும். இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒரு வீடியோவாக பார்ப்போம். என்னென்ன அந்த ப்ளூ கலர் கோன் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் என்னது. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து லாகின் போனஸாக வந்து நம்ம ஃப்ரீ பிளேயர்ஸ் தராங்க. 3 பேர் தராங்க பாருங்கள். எனக்குலாம் முன்னாடி லாகின் பண்ணும்போது எதுவுமே தர மாட்டாங்க. இங்கே பாருங்கள், மெஸ்ஸி ஃப்ரீயாக தராங்க. அதுக்கப்புறம் வந்து லூனா நியூ இயர் கேம்பெயின், அதில் வந்து ஒரு சான்ஸ் டீலு. என்ன ப்ரோ என்னென்னமோ சொல்கிறேன், எனக்கு உண்மையாக புரியலன்னு கேட்டிங்கன்னா வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து எல்லாத்துக்குமே வந்து டெடிக்கேட்டடாக வந்து ஒரு வீடியோ வரும். எல்லா செப்பரேட் வீடியோஸும் வந்து ஒரே சீரீஸாக வரும். பிகினர்ஸ் கைட் சீரீஸில் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வரும். அதாவது நேட்ஸ் கேமிங் தமிழில் வந்து. அதனால் வந்து நேட்ஸ் கேமிங் தமிழுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனால் வந்து அடுத்தடுத்த வீடியோ புதுசாக போகும்போது உங்களுக்கு வரும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஹோம் டேப்பில் கிளிக் பண்ணிவிட்டு எப்படி வந்து நம்ம லிங்க் பண்ணுறது டேட்டாவை அப்படின்னு பார்ப்போம். அது ஹோம் டேப் கிளிக் பண்ணதுக்கப்புறம் லிங்க் டேட்டான்னு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். யூ கேன் லிங்க் யுவர் கரண்ட் சேவ் டேட்டா அப்படின்னு சொல்லும். இதில் வந்து நம்ம எதுக்கு வந்து நம்ம லிங்க் பண்ணோன்னா வந்து நம்ம வழக்கம் போல தாங்க எல்லா கேம் மாதிரி தான். இப்போ வந்து நம்ம வந்து டேட்டா நம்ம எதுவும் லாஸ்ட் ஆகக்கூடாது, நம்ம அக்கௌண்ட் தொலைஞ்சு போகக்கூடாது. அதுக்கு தான் வந்து மெயின் நம்ம லிங்க் பண்ணுவோம். இதில் 2 வழி இருக்குது. ஒன்று வந்து லிங்க் யூஸிங் கூகுள் ப்ளே, இன்னொன்று வந்து லிங்க் யூஸிங் கொனாமி ஐடி. என்னைய பொறுத்த வரைக்கும் லிங்க் யூஸிங் கூகுள் ப்ளே நீங்கள் வந்து இது பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக வந்து லிங்க் யூஸிங் கொனாமி ஐடியை யூஸ் பண்ணிடுங்க. அப்படின்னா வந்து என்னென்னா வந்து நம்ம வந்து ஜிமெயில் ஐடி வச்சு நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம் கொனாமி ஐடின்னு ஒன்று. அந்த கொனாமி ஐடியிலேருந்து வந்து எல்லா டேட்டாவும் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுதான் வந்து இருக்கிறது சேஃபான ஆப்ஷன். ஏன்னா வந்து கூகுள் ப்ளேனா வந்து இப்போ அவங்க புது வெர்ஷன்ஸ் விடும்போது வந்து கூகுள் ப்ளே வந்து அவங்க இது பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்லி வந்து கொனாமி ஐடி இருந்தால் தான் வந்து உங்கள் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸே போட்டுருவாங்க. நியூஸ் டேப்லேயே போட்டுருவாங்க நம்ம கேமில். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த லிங்க் கொனாமி ஐடின்னு கிளிக் பண்ணணும்.
அதை கிளிக் பண்ணோடனே வந்து இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆயிரும் கொனாமின்னு சொல்லிட்டு. இதான் வந்து கொனாமியோட அஃபிஷியல் பேஜ். அதுக்கப்புறம் வந்து ப்ளீஸ் கன்ஃபார்ம் த ஃபாலோயிங் பிஃபோர் ப்ரொசீடிங் இருக்கும். அந்த ப்ரொசீட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்சோடனே ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் அஸ் அ நியூ யூசர் அதுதான் நீங்கள் கிளிக் பண்ணணும். இப்போ புது யூஸராக இருக்கீங்கன்னா, இல்லை ஏற்கனவே வந்து நீங்கள் கொனாமி ஐடி வச்சுருக்கீங்கன்னா வந்து எக்ஸிஸ்டிங் யூஸர் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அது கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். அதில் வந்து கண்ட்ரி, லாங்குவேஜ் எல்லாமே அதே செலக்ட் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம அங்கே செலக்ட் பண்ணிட்டோம்ல. அதுக்கப்புறம் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் கிளிக் பண்ணணும். அப்புறம் இமெயில் ஐடி நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட், நம்ம பாஸ்வேர்டை வந்து நம்ம இந்த ஐடிக்கு வந்து நம்ம என்ன பாஸ்வேர்டு கொடுக்க போகிறோம் அந்த கொனாமி ஐடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த 2 பாக்ஸை வந்து டிக் பண்ணணும். வாங்க நம்ம போய் என்ட்ரு பண்ணுவோம்னா, நான் ஏற்கனவே கொனாமி ஐடி வச்சுருக்கேன். நான் சும்மா தான் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்ருக்கேன். அதனால் வந்து இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்த் தான் கொடுக்கணும்னு வந்து அவசியம் கிடையாது. 18 வயசுக்கு மேலே இருந்தாலே வந்து அக்செப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு கொடுக்கணும். உங்களோட இமெயில் ஐடி வந்து உங்களுக்கு இருக்கிற இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுற பாஸ்வேர்டு தான். அதாவது நம்ம வந்து 8 கேரக்டர்ஸ்க்கு மேலே பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணணும். அதாவது வந்து 8 லெட்டர்ஸ்க்கு மேலே, 8 லெட்டர்ஸ், நம்பர்ஸ் எல்லாமே இருக்கணும். அதுக்கப்புறம் ப்ரொமோஷனல் மெயில்ஸ்லாம் வந்து கிளிக் பண்ண தேவையில்லை. அது தவிர்த்து மிச்சம் 2 பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த பேஜுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். கிளிக் பண்ணி முடிச்சக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடும். அதாவது ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம இமெயில் ஐடிக்கு வந்து நம்ம ஒரு 6 டிஜிட் கோட் சென்ட் பண்ணியிருப்பாங்க. அது என்ன கோடுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பார்த்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. அதை பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அக்ரிமெண்ட் காட்டும், யூசர்ஸ் அக்ரிமெண்ட்ஸும் காட்டும். அதிலே வந்து அக்செப்ட் கொடுத்துட்டு அக்செப்ட் த டேர்ம்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் திருப்பி கீழே வந்து திருப்பி பைக் டிக்கிங் திஸ் பாக்ஸ் ஐ அக்ரி டு த ப்ரைவசி பாலிசி அதையும் டிக் பண்ணிட்டு அக்செப்ட் கொடுத்துருங்க. அக்செப்ட் கொடுத்து முடிச்சோன்னே வந்து உங்கள் கொனாமி ஐடி க்ரியேட் ஆயிரும். அவ்வளோதான். இதோட வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சு. இந்த வீடியோட ஃபஸ்ட்டு மோட்டிவ் வந்து அந்த கொனாமி ஐடி க்ரியேட் பண்ணுறது. நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். அதை எப்படி போய் செக் பண்ணுறதுனா வந்து நம்ம இந்த மாதிரி அதுவே வந்து நம்ம கேமுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடும். இந்த மாதிரி கேமுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சைன் பிளேஸ் ஓகே கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராஸ் போயிருங்க. எக்ஸ்ட்ராஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சப்போர்ட் கிளிக் பண்ணிடுங்க. சப்போர்ட்டில் வந்து லிங்க் டேட்டான்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டேட்டா லிங்க்டுன்னு வரும். இந்த மாதிரி டேட்டா லிங்க்டுன்னு வந்து ஸ்க்ரீன் வந்துருச்சுன்னா வந்து அந்த உங்களோட கொனாமி ஐடி வந்து லிங்க் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு ரெஃபர் எப்படி பண்ணலாம்னா வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த கொனாமி ஐடிக்கு பக்கத்தில் வந்து க்ரீன் கலர் டிக் மார்க் வந்திருக்கும். அதுக்கப்புறம் லிங்க்டுன்னு வந்து நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்படி மென்ஷன் ஆகிடுச்சுன்னா வந்து உங்கள் ஐடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லிங்க் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கலாம். சரி வாங்க நம்ம அடுத்து போகலாம். இது வரைக்கும் நம்ம வந்து எப்படி வந்து கொனாமி ஐடி க்ரியேட் பண்ணுறது, எதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்னென்ன வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து கான்ட்ராக்ட் கிளிக் பண்ணி ஸ்பெஷல் பிளேயர் லிஸ்ட் நம்ம கிளிக் பண்ணால் வந்து நம்ம வந்து பிளேயர் நம்ம சைன் பண்ணலாம். இது ஃப்ரீயாக நம்ம கொனாமி வந்து நம்மளுக்கு கொடுத்தது. அதாவது eFootballலாம் நம்ம கொடுத்துருக்காங்க ஃப்ரீ மெஸ்ஸி. இது வந்து ஒரு ஷோ டைம் கார்டு. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 8 இல்லை 9 வந்து ஸ்டாண்டர்ட் கார்டு கிடைக்கும். என்ன ப்ரோ ஷோ டைம் கார்டுனா என்ன ப்ரோ, ஸ்டாண்டர்ட் கார்டுனா என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வரக்கூட வீடியோஸ்லாம் நம்ம பார்ப்போம். இதுதான் வந்து இப்போ எதுக்கு நான் வந்து இதை காட்டுறேன்னா வந்து எப்படி அனிமேஷன் இருக்குன்னு காட்டுறேன். இந்த மாதிரி வந்து ஒரு ஷோ டைம் கார்டு இல்லை எபிக் கார்டு கிடச்சுன்னா இந்த மாதிரி வந்து கலர் அனிமேஷன் போடுவாங்க. அனிமேஷன் சூப்பராக இருக்கும். அப்போ உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த 10 பிளேயர் வந்து இருக்கிற மாதிரி இந்த பாருங்கள் கலராக போட்டு நடுவில் வந்து அந்த மெஸ்ஸி இருக்கிற மாதிரி அனிமேஷன் போடுவாங்க. பாருங்கள் அனிமேஷன் பார்த்திங்களா தரமாக இருக்கா அப்படின்னு தோணுதா? இல்லை நல்லாவே இல்லை ப்ரோ, அதுக்கு வந்து ஃபிஃபா மொபைல் அது எஃப்சி மொபைல் அனிமேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னீங்கன்னா வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. எந்த அனிமேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, eFootball அனிமேஷன் நல்லாயிருக்கா இல்லைனா வந்து எஃப்சி மொபைல் அனிமேஷன் நல்லாயிருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. இல்லைனா பழைய பெஸ்ஸோட அனிமேஷன் நல்லாயிருக்கா அப்படின்னு. இப்போ வந்து உங்களுக்கு ஷோ டைம் கார்டு எபிக் கார்டுனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். நாங்கள் வந்து இப்போ நம்மளோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவோம் நாட்ஸ் கேமிங் தமிழில். அதனால் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ தான் வந்து நம்ம மெஸ்ஸி வந்து சைன் பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளோட செகண்ட் ஸ்டெப்பும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேர்ட் ஸ்டெப் நம்ம வந்து போகலாம். இப்போ தேர்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்தன் யுவர் டீம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரென்தன் யுவர் டீம்னா என்னென்னா வந்து நம்ம அந்த பை பண்ண பிளேயர்ஸை வந்து எப்படி வந்து நம்ம கேம் பிளான்குள்ளே வைக்கிறது, எப்படி நம்ம டீமுக்குள்ளே வைக்கிறது அப்படி தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கேம் பிளான் கிளிக் பண்ணிக்கோங்க. அது 2 ஆப்ஷன் பச்சை கலரில் இருக்கும். அது கிளிக் பண்ணி இதான் தான் உங்கள் டீம் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எப்படி நீங்கள் சைன் பண்ண பிளேயரை வந்து எப்படி டீமுக்குள்ளே வைக்கிறதுனா சும்மா அந்த பிளேயரை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே லைட்டாக ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து அவர் என்ன பொசிஷனில் விளையாடுவாரோ கரெக்டாக அங்கே போய் வச்சுருங்க. அதாவது RMF இருக்கோ இல்லைனா RWF ஏதாவது பொசிஷனில் வச்சுருங்க. இதோட அந்த தேர்ட் ஸ்டெப்பும் முடிஞ்சு. அடுத்து ஃபோர்த் ஸ்டெப் வந்து ஸ்கில் அப் பண்ணுறது. ஸ்கில் அப்னால் நம்ம என்னென்னு போய் பார்ப்போம். இப்போ அது ஃபஸ்ட்டு ஹோம் டேப் வந்துடுங்க. ஹோம் டேப் வந்ததுக்கப்புறம் மிஷன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். மிஷன்ஸ் கிளிக் பண்ணப்போ ஸ்கில் அப் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேசிக் ஆஃப் அட்டாக்கிங்னு இருக்கும். பேசிக்ஸ் ஆஃப் அட்டாக்கிங்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. ரிவார்ட்ஸ் கூட கொடுத்துருப்பாங்க என்ன ரிவார்டுன்னு சொல்லிட்டு. அது பண்ணுறதுக்கு முன்னாடி அது பண்ணதுக்கப்புறம் வந்து செலக்ட் த கண்ட்ரோல் டைப்னு இருக்கும்.
விர்ச்சுவல் பேட் இல்லைனா டச் அண்ட் ஃப்ளிக். என்னைய பொறுத்தவரைக்கும் விர்ச்சுவல் பேடை கிளிக் பண்ணிடுங்க. அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா வந்து நார்மல் கண்ட்ரோல் பாஸ் பட்டன் இருக்கும், பட்டன்ஸ் இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஃப்ளிக்கோட வந்து அந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரி வாங்க, இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுப்பாங்க. எப்படி நம்ம வந்து பாலை பாஸ் பண்ணுறது, எப்படி டேஷ் பட்டன் ஒன்று இருக்கும், பாஸ் பட்டன் ஒன்று இருக்குது, த்ரூ பட்டன் ஒன்று இருக்குது, ஷூட் பட்டன் ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து கிளிக் பண்ணி எப்படி ஷூட் பண்ணணும்னு சொல்லி உங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. இப்போ வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஷூட் பண்ணிடுங்க. அதில் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரியலி ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா வந்து இதுக்குன்னு ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோ போடுவேன் நான் கண்டிப்பாக வந்து சேனலில் வந்து நம்ம சேனலில். அதெல்லாம் வந்து அடுத்து வந்து நம்ம போகலாம். அதுக்கப்புறம் வந்து மிஷன்ஸ் ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா வந்து மொத்தம் 2 மிஷன்ஸ் இருக்குது. ஒரு இதிலே வந்து 2 மிஷன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் மிஷன் நம்ம முடிச்சிட்டோம். செகண்ட் மிஷன் வந்து ப்ரெஸ் த பாஸ் பட்டன் இருக்குது. பாஸ் பட்டன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பாஸ் ஆயிரும். பாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ஷூட் பட்டன் வந்து ரைட் சைடு டாப்பில் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா வந்து ஷூட் ஆயிரும். அவ்வளோதாங்க இந்த மிஷன். இதை முடிச்சதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான் இந்த மிஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பேசிக்ஸ் ஆஃப் டிஃபெண்டிங். இது வந்து நீங்கள் அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அலெக்சாண்டர் அர்னால்ட் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் மக்களே, பிகினர்ஸ் கைட் பார்ட் 1 வீடியோ இதோடு முடிஞ்சு. பார்ட் 2 வீடியோவில் வந்து நம்ம வந்து என்னென்ன கரன்சி ஃபுட்பால் மொபைலில் வந்து என்னென்ன கரன்சிலாம் இருக்குது, எப்படி நம்ம யூஸ் பண்ணோம், அதெல்லாம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நன்றி.